மல்டி ஸ்பெஷாலிட்டி பர்சன் வந்து நமக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க. எல்லாரும் ரொம்ப அட்டென்டிவா கவனிங்க. அதை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க அப்ளை பண்ணா கூட அவர் மாதிரி நீங்க வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். தேங்க்யூ so much. warm welcome Mr. Ramesh. Thank you so much, sir. So happy morning all. காலை வணக்கம் கோச். காலை வணக்கம். காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அமேசிங் ஒரு ஃப்ரைடே செஷன். இப்போ நேற்று வந்து எரிக் ஒரே சாரோட ட்ரைனிங் இருந்தது. ஸோ ஒரு அமேசிங்கான ட்ரைனிங். அவர் ஒரு 7 பாயிண்ட் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஹெர்பலைஃப் ப்ரீமியர் லீக். ஸோ வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெர்பலைஃப் ப்ரீமியர் லீக் வந்து இருக்கு. எப்படி ஐபிஎல் கிரிக்கெட் இருக்கோ அதே மாதிரி ஹெர்பலைஃப்ல ப்ரீமியர் லீக் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து இயர்லி பேசிஸில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இயர்லி 1 இயரில் வந்து மினிமம் வந்து நம்ம ஒரு 10 கஸ்டமர் பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் 5 அசோசியேட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் 2 சூப்பர்வைசரை பில்ட் பண்ணுறதுக்குமான ஒரு ரூட் மேப். ஸோ அது மினிமம் எப்படி ஆர்டி அலவன்ஸ் ஓடி அலவன்ஸ், ஆர்டிஐ மினிமம் இவ்வளோ சத்தாச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் பண்ணிக்கலாம், மினிமம் இதாச்சும் அச்சீவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீமியர் லீக். அந்த ப்ரீமியர் லீக் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஹெர்பலைஃப் ப்ரீமியர் லீக் வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். நானும் அபி மேடமும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரதி மேடம் ஸ்ரீதர் சார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராமதுரை சார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீமியர் லீக் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, அந்த நெக்ஸ்ட் இயருக்கான எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வந்துடும். அப்போது விஐபி சீட்டிங் வந்துடும். அப்போது நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அது போக எரிக் ஒரே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஜாம்பவான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ரீமியர் லீக் குவாலிஃபை ஆகிறது மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு ட்ரைனிங்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு வந்து சார் வந்து எனக்கு வந்து ட்ரைனிங் பற்றி பேச சொன்னாங்க. ஸோ ட்ரைனிங் நம்ம சொல்லுவோம், ஒரு விஷயத்துக்கு தேவை வந்து என்னென்னா முயற்சி அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாருமே வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். ஹெர்பலைஃப்ல வந்து பிரசிடென்ட் டீம் ஆனோம் அப்படின்னு முயற்சி எல்லாத்தையுமே இருக்கு. அதுக்கான பயிற்சி இருக்கா? இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த முயற்சியை தான் நம்ம பயிற்சின்னு நினச்சிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு விஷயத்த அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டேமே இதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு மைண்ட் செட்டில் வந்துடுறோம். அடுத்து வந்து ட்ரைனிங்கில் வந்து நம்ம கண்டக்டராக இருந்தோம். ஸோ இதான் வந்து ரியல் சேலஞ்ச். நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம், அது அடையிறதுக்கான வழிமுறைகள் வந்து எல்லாம் நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு நினைச்சிடும். அதனால நம்ம முயற்சியை வந்து ரிப்பீட்டடா போட்டுக்கிறோம், பயிற்சிக்கு வந்து ரெடியா இருக்க மாட்டிக்கிறோம். என்னோட பேர் ரமேஷ் பாண்டி. பாஸ்ட் 10 இயர்ஸா வந்து ஒரு குட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதான் வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸஸ் வெயிட்டாக இருந்த 6 மாசத்துல 22 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மேடம் ஒய்ஃப் அவங்க வந்து 8 மாசத்துல 28 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் நார்மலாக இருக்குது, அவங்களோட தைராய்டு இஷ்யூஸ் நார்மலாக இருக்குது. இது வந்து மெடிக்ளைம் கிடையாது, டிஸ்க்ளைமர். ஒரு குட் நியூட்ரிஷனும் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இந்த ஹெல்த் ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராப்பரான கோச்சோட கைடன்ஸ் மூலமாக. ஸோ நாங்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் தான். இதை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் குவாலிஃபை ஆன பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டி குவாலிஃபை ஆனதுக்கு காரணம் வந்து என்னென்னா அந்த அம்பாசிடர் ப்ரோக்ராம். ஸோ மந்த்லி வந்து ஒரு 7 கஸ்டமர் பேஸை நாங்கள் மந்த் ஆன் பேசிஸில் ஹெல்ப் பண்ணதன் விளைவு. இப்போ டைமண்ட் அம்பாசிடர்னா 7 பேருக்கு வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், கஸ்டமரை வந்து பில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரெகனைசேஷன், அதுக்கான பார்ட்டி. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து விஐபி சீட்டிங் கிடைச்சது. அப்போது 40th இயர் ஆனிவர்சரியில் சில்வர் லெவல் பெஸ்ட் கோச்சுக்கான அவார்டு கொடுத்தாங்க. கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3 லெவலில் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து சில்வர் லெவல் அச்சீவ் பண்ணோம். ஸோ அது போக நிறைய இடத்துல எங்களுக்கு வந்து ட்ரைனிங்க்கு இதுக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக
கூப்பிட்டாங்க. ஸோ நான் படித்த மெப்கோ காலத்துலேயே என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. அபிமேலத்தை வந்தவங்க படித்த ஸ்கூல்லேயே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. அப்போது நிறைய வெக்கேஷன் கிட்டத்தட்ட 4 வெளிநாடுகள் வந்து போயிட்டு வந்திருக்கோம். இப்போ 5வது வந்து அடுத்து போக போகிறோம் வியட்நாமுக்கு. ஸோ வெளிநாடு போகிற ஒரு வாய்ப்பு, வருஷம் வருஷம் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக கிடைச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா சிங்கப்பூர் க்ரூஸ் கப்பலில் போயிட்டு வந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அந்த க்ரூஸ் கப்பல் 16 மாடி கப்பல், 16வது மாடியில் ஸ்விம்மிங் பூலோட இருக்கும். ரூமே வந்து பால்கனி வியூ, வெளியில் கடலை பார்த்துக்கிட்டே இந்த ரூமில் இருக்கலாம், பால்கனி வியூவில் இருக்கும். ஸோ செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நல்லா ஃபன்னு, ஜாய், டைம் போகிறதே தெரியாது. கப்பலுக்குள்ளே இருப்போம், கடலுக்குள்ளே இருப்போம், ஆனால் டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ கேம்ஸு, ஃபன்னு, ஆக்டிவிட்டீஸு. அப்போது மலேசியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரி, இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து ஃபவுண்டன், அங்கே வந்து ஷேக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனுங்கிறது அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, வேர்ல்டு வைடான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஸோ வேர்ல்டு வைடாக நம்ம பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சிவகாசியில் இருந்துட்டு நாடெல்லாம் சுற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போது வருமானம் வந்து டாலரில் வருமானம். ஸோ இது ட்ரீம்ஸ் மூலமாக பைக்கு, காரு, வீடு, ஸோ என்ஜாய்மெண்ட். ஸோ இது வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங், எல்டிஆர். இது வந்து ஜெய்ப்பூர் போயிட்டு வந்தோம், ஜெய்ப்பூரில் வச்சு நடந்தது போனோட்ட எல்டிஆர் லீடர்ஷிப் ட்ரைனிங்கு. ஸோ டீமாக ஜாலியாக போயிட்டு வந்தது. அங்கே ஃபோட்டோ எரிக் ஒரே, அதுதான் எரிக் ஒரே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஜாம்பவான். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டருக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பர்சன்ஸ். அவரோட ட்ரைனிங் வந்து இப்போ ஹெர்பல் லைஃப்பில் நம்ம எல்லாத்துக்குமே சாத்தியமாக இருக்குது. ஸோ அவர் கூட ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்களா, ஜெய்ப்பூர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு நிற்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட்டி, ஃபன்னு, என்ஜாய்மெண்ட்டு, ட்ரைனிங், ஸோ எல்லாம் ஒரு சேர்ந்து கிடைக்கக்கூடிய இடம். அப்போது நம்மளுக்கான இன்கம், இப்போ மாதம் மாதம் செக்கும் கொடுத்து வெளிநாடு சுற்றி பார்க்க வச்சு இன்டர்நேஷ்னல் ட்ரெயினோட ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கறது அடிப்படை பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். ஹெர்பல் லைஃப் வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக 46 வருஷமாக கடந்து நிற்குது அப்படின்னா 3 விஷயம். ஒன்று வந்து ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்ட் வந்து சூப்பராக அமேசிங்காக ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அதனால தான் நம்பர் 1 வேர்ல்டில், உலகத்துலேயே நம்பர் 1 நியூட்ரிஷன் கம்பெனி அப்படின்னு பேர் எடுத்திருக்கு. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா கம்பெனி கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ல்டு வைடாக ஒரு டாப் லீடர்ஸ், டாப் ட்ரைனர்ஸ் வச்சு ட்ரைனிங் சிஸ்டம் வந்து எங்கேயுமே கிடையாது, எந்த கம்பெனிலையுமே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு டாப் கிளாஸ் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம். 3வது வந்து யூ அஸ் எ பர்சனாக நம்ம அதை எப்படி கேரியர் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் இருக்குது, பிஸ்னஸ் பிளான் இருக்குது, அதையும் தாண்டி வந்து கம்பெனி கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். இப்போ இன்னைக்கு ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் வந்து இதுதான். ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து மரம் வெட்டுறதுல போட்டி வச்சாங்க. ஒருத்தர் வந்து வயசானவர், ஒருத்தர் வந்து இளமையானவர். யார் அதிக மரம், இப்போ காலையில் வெட்ட ஆரம்பிக்கணும், காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம், காலையிலேருந்து வெட்ட ஆரம்பிக்கணும். கடைசியாக யார் வந்து அதிக மரம் வெட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பரிசு அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த இளைஞர் வந்து வேகமா ஆர்வத்தில் வெட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. அந்த வெட்டுற சவுண்ட் வந்து நிற்கவே மாட்டேங்குது. ஆனால் அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெட்டுறாரு, அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் சத்தமே கேட்கல, மறுபடியும் அரை மணி நேரம் வெட்டுறாரு, அடுத்து 1/4 மணி நேரம் சத்தமே கேட்கல. ஸோ இப்படியே இருக்கு. அப்போ அவர் அந்த இளைஞர் நினைக்கிறாரு, சரி அவர் வயசானது அதனால டயர்டாகி ஒர்க் பண்ணுறாரு, ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறாரு, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஆர்வமாக இருக்காரு. இப்போ ஈவினிங் 6 மணி ஆகுது, போட்டி முடியுது. அப்புறம் கவுண்ட் பண்ணுறாங்க, பார்த்தா அந்த வயசானவர் வந்து அதிக மரங்கள் வந்து வெட்டியிருக்காரு. ஸோ என்னடா எப்படிடா இப்படி வெட்டுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் அரை மணி நேரம் வெட்டுவேன், அடுத்து வந்து என்னோட கோடாரி வந்து தேஞ்சனே மறுபடியும் என்ன செய்வேன், அதை ஷார்ப் பண்ணுவேன், அதை தீட்டிட்டு மறுபடியும் வெட்ட ஆரம்பிப்பேன். ஸோ இதான் வந்து ட்ரைனிங்கோட பவர். இப்போ நம்ம வந்து என்னன்னா கடினமாக எல்லாருமே வந்து முயற்சி போட்டுகிட்டே இருக்காங்க, எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த மொட்டை கத்தியை வச்சு எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு ட்ரைனிங் எப்படின்னா அந்த மொட்டை கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறது தான் வந்து ட்ரைனிங்கோட வேலை. இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம், அதான் மரம் தானே, அதான் இது ரொம்ப இருக்குல்ல, வெட்டிடலாம்ல, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கத்தியை தீட்டணும் அப்படின்னு தெரியல. எப்படி கத்தியை தீட்டணுமோ அது மாதிரி நம்ம புத்தியும் தீட்டணும். அந்த புத்தியும் தீட்டுறதுக்கு தான் வந்து ட்ரைனிங். அதான் வந்து உங்க பிஸ்னஸ் வந்து மைண்ட் செட். நேற்று எரிக் ஒரே வந்து அதான் சொன்னார். நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனி, எல்லாருக்கும் ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கு, எல்லாரும் ஒரே மார்க்கெட்ல தான் வேலை பார்க்குறோம்.
ஆனா ஒரே மார்க்கெட்ல ஒருத்தங்க வந்து பிரசிடென்ட் டீமா இருக்காங்க, ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. கேட்டா எனக்கு பெஸ்டே வரலங்கிறாங்க. என்ன காரணம்னா அவங்களோட மைண்ட் செட், அவங்க புத்தி வந்து தீட்டாம இருக்காங்க. அப்ப யார் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரிசல்ட் வரலையா, நீங்க வந்து ட்ரைனிங்ல வந்து உட்காரணும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வரலையா, பேட் ரிசல்ட்டா இருக்கா, அப்பயும் நீங்க ட்ரைனிங்ல உட்காரணும். ரிசல்ட் நல்லா வந்துட்டு இருக்கா, அப்பயும் நீங்க வந்து ட்ரைனிங்ல உட்காரணும். ஸோ எப்பெல்லாம் வந்து நீங்க வந்து என்ன ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்கனாலும் சரி, இல்லை நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க கனெக்ட் ஆக வேண்டியது ஒரே இடம் என்னன்னா ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம். அதனாலதான் முயற்சி, பயிற்சி. பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து முயற்சி போடுறோம், உடனே வந்து பலன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ட்ரைனிங்க்கு வந்து ரெடியா இருக்க மாட்டேங்குது. அப்ப யார் வந்து அந்த முயற்சியோட சேர்த்து அந்த பயிற்சி எடுக்கிறாங்களோ, இந்த பயிற்சியோட சேர்த்து நிறைய பேர் ட்ரை பண்றதே வந்து ட்ரைனிங் நினைச்சிட்டு இருக்காங்க. ட்ரை பண்றது ட்ரைனிங் கிடையாது. ட்ரை பண்றது வேற, ட்ரைனிங் வேற. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, 2 3 தடவை ட்ரை பண்ணிட்டு சரி வரல அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து ஃபுட்பாலோ வாலிபாலோ வந்து அதில் இந்த வாலிபாலில் அந்த பேஸ்கெட் பால் அதில் கூடையில் போடணும் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும், பந்து எடுத்து அதை தூக்கி போடணும், அந்த கூடைக்குள்ள விழணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும். அதை போடணும்னு எல்லாருமே ஒரு பாலையும் அந்த இதையும் பார்த்துனே ஆசையாக வந்து எடுத்து த்ரோ பண்ணுவாங்க. ஆனால் யார் வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ, அப்போ அந்த ட்ரைனிங் எடுக்கும்போது தான் அது வந்து என்ன, அது ரொம்ப அசால்ட்டாக அது வந்து பண்ண முடியுது. ஈஸியாக சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு திரும்பிட்டே பால் போடுவாங்க, அந்த கூடைக்குள்ள விழுந்துரும். இப்போ வாலிபால் விளையாடும் போதும் அப்படிதான். இப்போ எல்லாருக்குமே தெரியும் அந்த கோட்டை தாண்டி அங்கே அடிக்கணும் அப்படின்னு, ஷாட் அடிக்கணும். இப்போ அதுலேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, கட் ஷாட் அடிக்கிறது, ஒரு பேட்மிண்டன், டென்னிஸ். இப்போ எவ்வளோ பெரிய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, டெண்டுல்கர், தோனி. இப்போ அவங்களாம் வந்து பிக்கெஸ்ட் கிரேட்டஸ்ட் பிளேயர், காட் ஆஃப் தி கிரிக்கெட் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் யாருக்குமே வந்து ட்ரெயினர் இல்லாமல் ஒரு ஆளாச்சு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெரிய விளையாட்டு வீரர் இருக்கணும், விராட் கோலி, சைனா நேவால், மேரி கோம். ஸோ எவ்வளோ பெரிய கிரேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மேட்ச்ல ஏ டு இசட் எல்லாமே தெரியும், எல்லா டெக்னிக்ஸும் தெரியும். ஆனால் ட்ரெயினர் இல்லாத ஒரு பிளேயரை நீங்க காட்டிருங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு பிளேயர், ஈவன் செஸ் பிளேயர் கூட எடுத்துக்கோங்க, ட்ரெயினர், எனக்கு ட்ரெயினர் இல்லைப்பா, நானே விளாண்டு நானே கற்றுக்கிட்டு நானே இது பண்ணுறேன், இல்லாட்டி ஒரு லெவல் நான் ரீச் பண்ணிட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு ட்ரெயினர்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனை நீங்கள் காட்டிடுங்க. ஆனால் நம்ம ரிப்ளைஃபில் என்ன செய்கிறோம், 0.1%, 0.001% தெரிஞ்சனையும் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் வேண்டிய இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். இப்போ ட்ரைனிங்கிறது நம்ம வந்து செலவாக பார்க்குறோம், அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறது இல்லை. அப்போ ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வந்து நீங்கள் வந்து பிரசிடென்ட் டீம் ஆகணும் அப்படின்னா கம்பெனி வந்து ஏன் ட்ரைனிங், அவங்க இப்போ கம்பெனியை பொறுத்த அவர் அவ்வளோ பெரிய ஹால் பிடிச்சி ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லாட்டி எல்லாத்துக்கு பின்னாடியுமே எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஆன்லைன் ஜூம் மீட் சொல்கிறோம், இப்போ அந்த ஜூம் மீட்டும் நம்ம ராமதுரை சார் வந்து அதுக்கு பே பண்ணியிருக்காங்க. இயர்லி வந்து 15,000 ப்ளஸ் டேக்ஸ் பே பண்ணாதான் வந்து இந்த ஜூம் கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு லீடர் வந்து நம்மளுக்காண்டி சில விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம கையில் இருக்கு. நம்ம வந்து அது ஜஸ்ட் லைக் தட். நான் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங்னா நாங்கள் வந்து இங்கேருந்து நார்கோயில் போனோம், 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்கணும்னா அங்கே தேடி தேடி அலையணும், ஒவ்வொரு ஸ்பீக்கரே பார்த்து பேசணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே வந்து கிடைக்கிறதுக்கு இந்த ஆன்லைன் ஜூம் கனெக்ஷன் இருக்கு. இது ஒரு அமேசிங் ட்ரைனிங் சிஸ்டம். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அசோசியேட் ட்ரைனிங் இருக்கு, கிளப் ட்ரைனிங் இருக்கு, ப்ராடக்ட் ட்ரைனிங் இருக்கு, பிஸ்னஸ் பில்டர் ஸ்கூல் இருக்கு, லீடர்ஷிப் ட்ரைனிங் இருக்கு, இவ்வளோ ட்ரைனிங் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமரை எப்படி என்கேஜ் பண்ணணும், அதான் வந்து கிளப் ட்ரைனிங். கிளப்ல வந்து நீங்கள் வந்து கஸ்டமரை எப்படி என்கேஜ் பண்ணணும், அசோசியேட் வந்து எப்படி டெவலப் பண்ணணும், இப்போ ஒரு அஃப்ரெஸ் கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுக்கணும், ஒரு சேல்ஸ் கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுக்கணும், ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி ஆள் உட்காந்துருக்கணும், அஃப்ரெஷ் மேக்கிங்கில் யார் உட்காந்துருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கிளப் ட்ரைனிங்கில் வரும். அதே மாதிரி தான் அசோசியேட் ட்ரைனிங். அசோசியேட் ட்ரைனிங்னா எல்லாருமே தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், எதுக்கு ட்ரைனிங் அப்படின்னா பிஸ்னஸில் வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. ஆனால் ஒரு ஆள் தெரிஞ்ச விஷயத்த அதை ஷேர் பண்ணும்போது அது பல பேருக்கு வந்து பயனடையும். அப்போ அதில் வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு பிராண்ட் அப்படின்னா நம்ம எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிராண்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு காரணம் என்ன, யாராச்சும் சொல்லாம? ஒரு பிராண்டு
எதனால டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ராஜசேகர் சார்? ஒரு சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் நிறைய பீப்புள் அதை உபயோகப்படுத்துறதுனால அது வந்து பிராண்டா மாறுது சார். நம்ம நிறைய பீப்புள் யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க எப்படி அதை அச்சீவ் பண்றாங்க? ஏகப்பட்ட பேர் பிராண்ட் இருக்கு, ஆனா சில பிராண்டு தானே சக்சஸ் ஆகுது. அவங்க அது அந்த பிராண்டை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு அந்த பிராண்ட் முதல்ல வந்து நல்ல பொருளா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் வந்து அது அந்த பிராண்ட் வந்து நம்பர் 1 இருக்கும். அதை முன்னிலைப்படுத்துறதுக்காக நிறைய ட்ரைனிங் சிஸ்டம் போடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து ரீச் பண்றதுக்கு ட்ரைனிங்காவே இருக்கும். அது இருந்தா அது பிராண்ட் வந்து முன்னிலைப்படுத்தப்படுது சார். அது அதான் அந்த பிராண்டு முன்னிலைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முன்னிலை ஆகிறதுக்கு இல்ல சக்சஸ் ஆகிறதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கணும்? நீங்க ஒன்னு ப்ராடக்ட் குவாலிட்டி சொன்னீங்க, சரி குவாலிட்டி வேற என்னெல்லாம் காரணம் இருக்கு? நம்ம யூஸ் பிராண்ட் பண்ணி நம்ம எஸ்டாப்ளிஷ் அதை வந்து ஆகணும்னா ப்ரொமோட் பண்றது, எது சார்? நம்ம அதை வந்து நம்மளே யூஸ் பண்ணி நம்மளே ரொம்ப எங்கனாலும் அதை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது. மக்கள் வந்து கன்சியூமர் வந்து அதை ப்ரொமோஷன் பண்றாங்க. வேற என்ன காரணம்? ஒரு பிராண்டா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஒரு பிராண்ட் வந்து பிராண்டிங் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நிறைய ப்ராடக்ட் இருக்கு, வீட்லயே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாம் செய்யறாங்க, ஆனா அந்த அளவுக்கு பிராண்டிங் வர மாட்டேங்குது. எத்தனையோ ப்ராடக்ட் வீட்லயே ஹோம் மேட் அப்படின்னு செய்யறாங்க, ஏன் பிராண்டிங் ஆக மாட்டேங்குது? அது நல்லா இருக்குன்னு வாய்மொழியா எல்லாருமே சொல்லவும் செய்வாங்க. பிராண்டிங் பின்னாடி என்ன அப்படின்னா, நம்ம பிராண்டிங் ஒரு பிராண்டுக்கு பின்னாடி சக்சஸ்க்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்டோரி. ஸ்டோரி தான் வந்து அந்த பிராண்டை வந்து கொண்டு போறது. ஒரு இது பிராண்ட், எந்த பிராண்டு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். இப்போ கேஎஃப்சினாலே அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அவர் 58 வயசு வரைக்கும் வேலை கிடைக்கல, 60வது வயசுல தான் அந்த கேஎஃப்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, 1000வது வீட்டில் தான் என்ன கதை தட்டி கோழி வாங்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ராம்ராஜ் காட்டன் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. வேஷ்டி கட்டிட்டு அவரை ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள விடல, ரெண்டு தானே? அப்ப வேஷ்டிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் வந்து ட்ரை பண்ணதன் விலை வந்து இன்னைக்கு வந்து ராம்ராஜ் தோத்தீஸ் அண்ட் காட்டி. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அதை தான் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து அடுத்த சக்சஸ் ஸ்டோரி எதுல இருந்து படிக்கிறோம்? ஹிஸ்ட்ரி, வரலாறு. வரலாறுன்னா எல்லாருமே வரலாறுல சேர்க்கறது இல்லை. யார் வரலாறுல வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களதான் வரலாறா பேசுறோம். கரெக்டு தானே? அந்த காலத்துல வாழ்ந்த நிறைய பேர் இருப்பாங்க, யார் சக்சஸ்ஃபுல் பீப்புள், ஸோ அதான் வந்து ஹிஸ்டோரி, அவங்களோட கதை. ஹிஸ்டோரி அதான் வந்து ஹிஸ்டரி. இப்போ வரலாறுங்கிறது என்னது? அவங்களோட கதை. இப்போ எந்த கதையுமே இல்லாம கடவுள் இருக்க முடியுமா? ஒரு கடவுள் அப்படின்னாலே நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, ஒரு தலப்புராணம் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லா கடவுளுக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. முருகர் எப்படி அவதரித்தார் அப்படின்னா அந்த அசுரனை இது பண்றதுக்கு உருவாக்குனாங்க, நெத்திக்கண்ல இருந்து, சிவனோட நெத்திக்கண்ல இருந்து உருவாக்குனாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். பிள்ளையார் எப்படி வருவாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ ஏன் அந்த ஒரு இடம் வந்துச்சு, ஏன் வந்து அந்த ஊர் வந்துச்சு அப்படின்னா, அந்த கோயில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தலப்புராணம்னு ஒரு கதை இருக்கும். அப்ப ஸ்டோரி தான் வந்து ஒரு பிராண்டிங். ஸோ நம்மளோட ஸ்டோரி அந்த மாதிரி தான் வந்து இந்த ஹெர்பல் லைஃபுமே ஒரு ஸ்டோரியில தான் நிற்குது. கிரேட் மார்கிஸோட ஸ்டோரி இப்போ எல்லா கம்பெனியும் இருக்கு. ஹெர்பல் லைஃப் வந்து ஏன் பிராண்டிங்கா இருக்கு அப்படின்னா அவர் லெகசியை கிரியேட் பண்றதுக்கு பின்னாடி உள்ள அந்த ஸ்டோரி. சின்ன வயசுலேயே வந்து அவர் சிங்கிள் பேரண்ட் வளர்க்குறாங்க, அம்மாவும் பாட்டியும். அவங்க அப்பா விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து மாடலிங் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும்னு. ஸோ அப்போ வந்து அப்படைட் சப்ரெசிங் பில்ஸ், இது வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து பசி கட்டுப்படுத்துறதுக்கு நான் மாத்திரை கொடுக்குற, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி, ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ இந்த மாத்திரை எடுக்கிறாங்க, வெயிட் லாஸ் நடக்குது, ஆனால் வந்து தூக்கம் வராமல் போயிடுது அந்த ப்ராசஸில். மறுபடியும் அதே டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க, அவர் தூக்க மாத்திரை கொடுக்குறாரு. இந்த 2 மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ல அவங்க சின்ன வயசுல இறந்துறாங்க. அந்நேரம் வந்து மார்கிஸ் வந்து 9th கிரேட் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம என்ன செய்வோம்? ஏதோ ஒரு பழப்பை தேடி போகணுட்டு வேலைக்கு போயிருப்போம். ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு 4 வருஷம் ஆய்வுக்கு பின்னாடி நம்ம அம்மா இருந்த மாதிரி யாரும் இறக்கக்கூடாது அப்படிங்கிற உன்னதமான நோக்கத்துல அவர் கண்டுபிடிச்சதான் இந்த பாசிட்டிவ் செல்லுலார் நியூட்ரிஷன். அவர் எடுக்கிறாரு, நல்லா இருக்கு. அவங்க பாட்டி படுக்கையா கிடக்குறாங்க, மாச கணக்குல அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு வாரத்திலே எழுந்து நடமாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிதான் இந்த ஃபுட் வந்து ஒவ்வொரு ஆளுக்கா
அவங்க அம்மா ஆரோக்கியமானதை பார்த்து ஒவ்வொரு ஆளாக அந்த தெருவில் உள்ள கேட்குறாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளாக கேட்டதன் விளைவு இன்னைக்கு வந்து என்னன்னா 96 நாடுகளில் நம்ம உணவு முறை ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்டோரி, அப்போ நிறைய ஸ்டோரி கேட்க கேட்க தான் வந்து அதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அந்த ஸ்டோரி எங்கே கிடைக்கும்? உங்களுக்கு வந்து வீட்டிலே இருந்தால் கிடைக்குமா? உங்கள் ஸ்டோரியை நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணீங்க? நீங்கள் ஏதோ ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ண போய் தான் இந்த லெவலில் இருக்கீங்க. அந்த ஸ்டோரியை நீங்கள் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவீங்க? இப்போ இதுக்கு எல்லாமே தான் வந்து ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரோட நினைப்பு என்ன இருக்கு? நான் வந்து அச்சீவ் பண்ணி நான் வந்து ஸ்டேஜில் வந்து என்னோட ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த ஸ்டோரி சொல்றதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? நம்ம ட்ரைனிங்கே போறதில்ல, அப்புறம் என்ன அங்கே அந்த ஸ்டேஜில் போய் ஏறி நின்று ஸ்டோரி சொல்லுவோம் நம்ம? அப்போ நம்ம ஸ்டோரியை யார் கேட்பா? நம்ம போனால் தானே அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுற பீப்புள் வருவாங்க. நம்ம பீப்புள்கிட்ட ஸ்டோரி சொல்லாமல் வேற யார்கிட்ட நம்ம ஸ்டோரி சொல்ல போகிறோம்? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சும்மா பொழுது போகிறதுக்காண்டி கம்பெனி ஆர்கனைஸ் பண்ணுறது கிடையாது. அது தேவையில்லாத ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த துறை சார்ந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ்னாலும் சரி, நீங்கள் படிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, ட்ரைனிங் ஏன் வந்து பயிற்சி வைக்கிறாங்க? நேரடியாக டெஸ்ட்டு படிச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்கலாம்ல? ஏன் வந்து கிளாஸ் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு இப்படின்னு நிறைய வைக்கிறாங்க? அவங்க அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். அப்போ வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முயற்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து பயிற்சி ரொம்ப முக்கியம். இப்போ பயிற்சி இல்லாத முயற்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. இப்போ இதான் வந்து சீக்ரெட். அப்போ கம்பெனி வந்து நிறையா ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் பற்றிய நாலேஜ் நம்மளுக்கு வேணும். ஸோ கிளப்பை எப்படி ரன் பண்ணணும்னு நாலேஜ் வேணும். நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள எப்படி தக்க வச்சுக்கணும், ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுக்கு நாலேஜ் வேணும். ஒரு அசோசியேட் வர்றாங்கன்னா அவங்க அசோசியேட்லேருந்து படிப்படியாக சூப்பர்வைசர் ஆகிறதுக்கான நாலேஜ் வேணும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லீடர் ஆகிட்டோம்னா லீடராக எப்படி கேரியர் பண்ணுறதுக்கு நாலேஜ் வேணும். நம்ம பிஸ்னஸை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் வேணும். ஸோ இவ்வளோ நாலேஜ் வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்த மாதிரியே கிடைக்கும், இல்லை நம்ம வெறும் கிளப்பில் மட்டும் கனெக்ட் ஆனாலே கிடைக்கும் அப்படின்னா 100% வாய்ப்பே இல்லை. அப்போ ஒவ்வொரு ட்ரைனிங்குமே ஒவ்வொரு பர்பஸ்க்காண்டி கிரியேட் பண்ணியிருக்கு. அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும். நம்ம ஹெர்பல் லைஃப்பில் வந்து என்னெல்லாம் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா, முதல்ல வந்து HOM, நம்ம கிளப்லேயோ இல்லை ஆர்கனைசேஷன்லேருந்தோ HOM நடத்துவாங்க, இல்லாட்டி லைஃப் ஸ்டைல் டே நடத்துவாங்க. ஸோ அந்த HOM ஒரு ஈவெண்ட். அடுத்து வந்து என்னென்னா வெல்னஸ் செமினார். ஸோ வர்ற சண்டே வந்து மதுரையில் வெல்னஸ் செமினார் இருக்குது, சென்னையில் வெல்னஸ் செமினார் இருக்குது. சென்னை வெல்னஸ் செமினார் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. கடைக்கடான்னு டிக்கெட் போடுறாங்க, வேகமாக சோல்ட் அவுட் ஆயிருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் வந்து யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இடம் கிடைக்கும். முன்னாடி மாதிரி பின்னாடி பார்த்துக்கலாம், அங்கே போய் எடுத்துக்கலாம், டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படிலாம் அது வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. நீங்கள் கமிட்டடாக உங்கள் கோலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ அதை வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லாங்க. டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து முடிவெடுத்து அதை நோக்கி போகிற ஆளாக இருக்கணும். கொஞ்சம் டிலே பண்ணாலும் உங்களுக்கான இடம் வந்து இல்லாமல் போயிடும். உங்களுக்கு தகுதி இருக்கலாம், ஆனால் வாய்ப்பு இருக்காது. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பில்டர் ஸ்கூல், FBBS. ஸோ அது டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 15 FBBS இருக்குது. அடுத்து சூப்பர்வைசர் ஒர்க் ஷாப் வர 21 கொச்சினில் வந்து சூப்பர்வைசர் ஒர்க் ஷாப் இருக்குது. அப்போ ஸ்பெக்டாகுலர் எக்ஸ்ட்ராவகன்ஸா. ஸோ எல்லாம் வந்து ஸ்பெக்டாகுலராக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ முதல் ஸ்பெக்டாகுலரில் ராமதுரை சார் சொன்னதான், நீங்கள் கதை கவிதையெல்லாம் எழுதுறீங்க. இது வரைக்கும் எவ்வளோ கதை எழுதிருக்கீங்கன்னு தெரியாது. இந்த ஹெர்பல் லைஃப்பில் நீங்கள் எழுத போகிற ஒரு கதை வந்து உங்கள் லைஃப் டைமுக்கு யூஸ் ஆகணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டோரி. இப்போ அந்த ஸ்டோரி அந்நேரம் சார் சொல்லும் போது புரியலை. அதுக்கப்புறம் எங்கள் ஹெல்த் ரிசல்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டை பார்த்து நிறைய பேர் கேட்டு ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ஒரு ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டோரி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு. இப்போ உங்கள் ஸ்டோரியை வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றணும் அப்படின்னா அதோட இம்பேக்டை வந்து நீங்கள் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டத்தில் நீங்கள் ஷேர் பண்ணணும். நாங்கள் வந்து அதான் பண்ணோம். விடாமல் வந்து எல்லா வெல்னஸ் செமினார் ஈவெண்ட்லையும் எங்கள் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணாத ஈவெண்ட்டே கிடையாது. போய் எங்கள் ஹெல்த் ரிசல்ட்டை டெஸ்டிமோனியை வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ மதுரை வெல்னஸ் செமினார், நார்வல் செமினார், எங்கே போனாலும் சரி ஸ்டேஜில் வந்து மைக்கு வாங்காமல் விட மாட்டோம். இப்போ மைக்கை வாங்கி கண்டிப்பாக எங்கள் ரிசல்ட்டை ஷேர் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ கிரேட் இன்ஸ்பிரேஷன். நாங்கள் வந்து இந்த கொஷினில் வந்து பைஜூஸ் அவரை போனோம். அவர் மெனக்கெட்டு அவர் கேரளாலேருந்து வெள்ளம் இருக்குது, வெள்ளம் இருந்தாலும் பஸ் ஓடலை. அந்த வெள்ளத்தில் நடந்து கடந்து வந்து
நாகர்கோயிலில் வந்து அவரோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணிட்டு போனார். அதெல்லாம் ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். அவருக்கு அது அவசியம் இல்லை, எனக்கு வெளில வந்துச்சு இன்னைக்கு மீட்டிங் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொச்சின்லேயே இருந்திருக்கலாம். ஆனால் நம்மளோட ரிசல்ட், ஏன்னா அவருக்கு வந்து கேன்சர் நார்மலாக இருக்கு, நம்ம உணவு ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவர் சென்டர்லேயே நிறைய பேர் வந்து கேன்சர் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவர் மூலமா 2 பேர் வந்து கேன்சர்ல இருந்து நார்மல் ஆகி நியூட்ரிஷன் கிளப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சென்டர் விசிட் போயிருந்தோம் போன வட்டம் எபிபிஎஸ் கொச்சின்ல நடந்தது, ஃபியூச்சர் பிஸ்னஸ் பில்டர் ஸ்கூல். ஸோ அவரோட கிளப் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். இப்போ நம்ம ரிசல்ட்டை வந்து எங்கனாலும் நீங்கள் வந்து டக்குன்னு போய் வாலண்டியராக ஷேர் பண்ணணும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே ரிசல்ட் ஷேர் பண்ணுங்கன்னா யாருமே வந்து மைக் ஆன் பண்ணி ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்டோரி தான் சக்ஸஸ். ஒரு பிராண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். நீங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணாட்டி உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி டிலே ஆகும், இல்லாட்டி கிடைக்காமலே கூட போகும். ஸோ ஹெர்பலைஃப் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு, அதை மனசார சொல்கிறது தான் வந்து உங்களோட கிராட்டிடியூட். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கை வந்து உங்கள் ரிசல்ட்டை எப்படி சொல்லணும், ஸோ அமேசிங்காக வந்து சொல்லி கொடுத்தாங்க ராஜ்குமார் சார். வந்து ரிசல்ட்டை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும். ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, உங்கள் ஏஜ், உங்களோட சேலஞ்சஸ். இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 ஹெல்த் சேலஞ்சஸ் என்ன இருந்தது, இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 days ரிசல்ட்ஸ் என்ன, 1 month ரிசல்ட்ஸ் என்ன, அந்த 3 விஷயம் என்னவா ஆயிருக்கு. ஸோ அதை சொல்லிட்டு தேங்க்ஸ் டு வெல்னஸ் கோச், நம்ம ஸ்பான்சருக்கு, கோச்சுக்கு, ட்ரெயினருக்கு தேங்க்ஸ், அதுக்கப்புறம் மார்கிஸு ஹெர்பலைஃப்க்கு தேங்க்ஸ். ஸோ இதான் வந்து நம்ம ரிசல்ட் ஷேரிங்கான ப்ரொசீஜர். ஸோ உங்கள் கோச்சிட்ட கேளுங்க, அது டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணணும்னா எங்கே போய் ஷேர் பண்ணுவீங்க? சும்மா ரோட்டில் போகிறவங்ககிட்ட கார்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு இருந்தா அது வந்து பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரைனிங் வெல்னஸ் செமினாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆன்லைன் சப்போர்ட் சிஸ்டத்தில் உங்கள் ஹெல்த் ரிசல்ட்டை ஷேர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் ட்ரைனிங். அடுத்து வந்து என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு லெவலாக நம்ம போகிறது. இப்போ வெல்னஸ் செமினாருக்கு அடுத்து ஹெச்ஓஎம், அடுத்து வந்து என்னென்னா அசோசியேட்டுக்கு வந்து ஃபியூச்சர் பிஸ்னஸ் பில்டர் ஸ்கூல் இருக்குது. ஸோ அசோசியேட் அண்ட் அபவ் எல்லாருமே கலந்துக்கலாம். வெல்னஸ் செமினார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா கெஸ்ட்டு. அவங்க மினிமம் வந்து ஒரு 3 days ஆச்சு ஃபுட் எடுத்த பீப்புள். இந்த ஃபுட்டு உள்ளே போனவங்கள வெல்னஸ் செமினாரில் உட்கார வைங்க அப்படின்னு. ஹெச்ஓஎம்ல யார் வகைன்னா இந்த ஃபுட்டு எடுத்து ஒரு 2 பேருக்காச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கிறவங்கள ஹெச்ஓஎம்ல உட்கார வைங்க. ஸோ அடுத்து வந்து அசோசியேட் ஆனவங்களை வந்து என்ன செய்யணும், பிஸ்னஸ் பில்டர்ஸ் ஹெச்ஓஎம் பார்த்துட்டு அசோசியேட் ரெஜிஸ்டர் பண்ணவங்கள பிஸ்னஸ் பில்டர் ஸ்கூலில் நம்ம உட்கார வைக்கணும். இப்போ இந்த பிஸ்னஸ் பில்டர் ஸ்கூலில் வந்து அவங்க சூப்பர்வைசர் ஆனே சூப்பர்வைசர் ஒர்க் ஷாப். அந்த சூப்பர்வைசர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கான நேஷனல் லெவல் ட்ரைனிங் வந்து ஸ்பெக்டாகுலர் எக்ஸ்ட்ரா 2 ட்ரைனிங் இருந்தது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் ஆகினா நம்பர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால முந்தி வந்து என்னென்னா ஒரே நாளில் நாங்கள் ஃபஸ்ட் யூஸ் போன ஸ்பெக்டாகுலர் என்னென்னா ஒரே நாளில் ஒரே இடத்துல ஹைதராபாத்தில் நடந்துச்சு. முதல் 2 நாள் வந்து நார்த் இந்தியாவுக்கும், அடுத்த 2 நாள் சவுத் இந்தியாவுக்கும் நடந்துச்சு. கரெக்டாக நார்த் இந்தியாலாம் வெளியிலே இருந்தாங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு இருந்தோம் அப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெக்டாகுலர் வந்து 4 இடத்துல நடக்க ஆரம்பிச்சிச்சு, 8 இடத்துல நடக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக மாற்றிட்டாங்க, ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா வேகன்ஸா. எக்ஸ்ட்ரா வேகன்ஸா வந்து இந்த வட்டம் வந்து 3 இடத்துல நடக்குது. டெல்லியிலே 2 தடவை, பெங்களூரில் ஒரு தடவை. ஸோ இது ஒன் டைம் மட்டும் கிடையாது, மறுபடியும் ஆகஸ்ட்லேயும் வரும். இப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6 to 7 தடவை இந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸா ஈவெண்ட் வந்து 7 இடத்துல நடக்குது. அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் வந்து குரோத் ஆயிடும். ஸோ எக்ஸ்ட்ரா வேகன்ஸா இந்த வட்டம் நிறைய பேர் குவாலிஃபை ஆகிருக்கீங்க, ஆனால் டிக்கெட் போடல, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இனிமேல் அப்படி தான், உங்களுக்கு தகுதி இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காது, நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அலர்ட்டாக இல்லை, அது கமிட்டடாக இல்லை, ட்ரைனிங்க்கு ரெடியாக இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டோ இதோ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா உடனே நம்ம வந்து டிக்கெட் போடணும். இப்போ எபிபிஎஸ் டிக்கெட் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ எல்லாருமே இமீடியட்டாக இன்றைக்கே டிக்கெட் போட்டுடணும். ஏன்னா அது வந்து சோல்ட் அவுட் ஈவெண்ட்டாக இந்த வட்டம் வந்து மதுரையில் நடக்கும். போன வட்டம் கொச்சினில் நடந்தது, எப்பயும் சென்னையில் நடக்கும். இந்த வட்டம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு மதுரை நம்ம பக்கத்துலேயே நடக்குது. ஸோ கடகடன்னு ஒரு 2 daysல வந்து அது சோல்ட் அவுட் ஈவெண்ட் ஆயிரும். ஆனால் அது லிமிடெட் கெப்பாசிட்டி தான். அந்த கன்வென்ஷன் சென்டரில் வந்து 5000 people தான் உட்கார முடியும். இது அசோசியேட் அண்ட் அபோவ் வந்து எலிஜிபிள். எஃபிபிஎஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசோசியேட் வந்து 1500 PPV பண்ணிக்கணும். குவாலிஃபிகேஷன் பீரியட் வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதத்தில் மொத்தமே 1500 PPV பண்ணியிருந்தா அவங்க வந்து எலிஜிபிள். அதே சூப்பர்வைசர்னா 2500 டோட்டல் வால்யூம் பண்ணிடணும் அவங்க, ப்ளஸ் டவுன்லைன் சேர்த்து. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதத்தோட குவாலிஃபிகேஷன் பீரியட் முடியுது. ஸோ எல்லாரும் இமீடியட்டாக இன்றைக்கே டிக்கெட் போட்டு அது குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா என்னன்னு பார்த்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே, இந்த மாதம் வந்து 28ஆம் தேதியோட முடியுது பிப்ரவரி. அதனால் 25ஆம் தேதிக்குள்ளே உங்கள் குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு ப்ராப்பரேட்டை கேட்டுட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எஃபிபிஎஸ் ட்ரைனிங் அமேசிங்காக இருக்க போகுது. என்னென்னா 4 ட்ரெயினர் வர்றாங்க, 4 பேருமே பிரசிடென்ட் டீம். படத்தில் சொல்லுவாங்களே 10 பேரை அடிச்சு நான் டானா இல்லை, 10 டானை அடிச்சு நான் டானான்னு. ஸோ அது மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 பிரசிடென்ட் டீம், 2 எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் டீம், 2 பிரசிடென்ட் டீம் வராங்க. கீதா ரீகன் அவங்க ஒரு பிரசிடென்ட் டீம். அடுத்து வந்து ரேவதி சுரேஷ் மேடம், ஸோ அவங்களோட ஸ்பான்சர், ஸோ அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் டீம். அடுத்து வந்து முருகானந்தன் சார், ஸோ அவங்க பிரசிடென்ட் டீம் அவங்க வராங்க. அடுத்து வந்து சுந்தர் சார் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட். ஸோ 4 அமேசிங் பிரசிடென்ட் டீமோட ட்ரைனிங் இருக்கு. ஸோ அது செம்மையாக பட்டைய கலப்போம். ஸோ சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே இடத்துல 4 பிரசிடென்ட் டீமோட ட்ரைனிங்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக டிக்கெட் போடலையோ எஃபிபிஎஸ்க்கு தவறாமல் டிக்கெட் போட்டு அதை அட்டன் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவோட ஒரு 25% அதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பர்வைசர் ஒர்க் ஷாப் வந்து கொச்சின்ல 21ஆம் தேதி நடக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி, 24, 25. ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 மாதம் நம்மளுக்கு மார்ச் வரைக்கும் இருக்கு. இங்கிட்டு வந்து நம்மளுக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6 மாதம். அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் குவாலிஃபிகேஷன் பீரியடு. மொத்தமே வந்து 3000 வால்யூம் பாயிண்ட் டோட்டலாக பண்ணியிருந்தீங்கனாலே அதுக்கு எலிஜிபிள். அப்போது 3 மாதத்தில் ஏதாவது 3 மாதம் வந்து 200 பிபிவி பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா அந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு அமேசிங்கான ட்ரைனிங். அதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகிட்டு இருக்கு. நம்ம இதில் வந்து ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க எக்ஸ்ட்ரா வேகன்ஸில். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ நம்மளோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக அது வரப்போகுது ப்ரோட்டோகால். ஸோ அது ஃபுல்லாக டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. இந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸில் அது டீட்டெயிலாக தெரியறதுக்கான வாய்ப்பு. ஸோ தேங்க்ஸ் டு திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் டாக்டர்ஸு, நான் டேவிட் ஈபர், லூயி கிரேட்டன், போன வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வேகன்ஸில் லூயி கிரேட்டன், ஸோ எல்லாமே வந்து பிஹெச்டி ஹோல்டர்ஸு, டபிள்யூஹெச்ஓவில் மெம்பராக இருக்கிறவங்க, நோபல் லாரன்ஸ், இவங்களாம் நேரடியாக பார்க்குற வாய்ப்பு. அவங்க கூட ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி பார்ட்டியில் ஃபோட்டோ எடுத்து அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த எக்ஸ்ட்ரா வேகன்ஸில் கிடைக்குது. அப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன்டர்நேஷனல் இப்போ மேரி கோன் வந்திருக்காங்க. ஸோ போனோட்டு வந்து ஸ்மிருதி இரானி வந்திருந்தாங்க, கிரிக்கெட் கேப்டன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும். அதுக்கப்புறம் வந்து கோலி, பாலக் கோலி, ஸோ அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் பிளேயரோட ட்ரைனிங்கும் கிடைக்கும், அவங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து எல்டிஆர், லீடர்ஷிப் ட்ரைனிங். ஸோ நம்ம இந்த ஜெய்ப்பூரில் நாங்கள் போன ஃபோட்டோ பார்த்தீங்களா, அந்த அமேசிங் லீடர்ஷிப். போனோட்டம் மும்பையில் நினச்சி, அதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூரில் நினச்சி, அதுக்கு முன்னாடி மும்பையில் நினச்சி. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ சூப்பராக இருக்கும் லீடர்ஷிப் ட்ரைனிங். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்கேஷன் ஒன்று தான் வந்து என்ன அப்படின்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஸோ அது வந்து 4 days ட்ரிப்பு அமேசிங்காக. கையிலேருந்து ஒரு காசும் செலவழிக்க வேண்டாம். கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ செலவழிக்கிறதுக்கு காசு வேற கொடுப்பாங்க. ஸோ ஒரு அமேசிங் வெக்கேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபிடிஆர், ஃபியூச்சர் பிரசிடென்ட் டீம். ஸோ நாங்கள் வந்து இந்த வெக்கேஷன் வரைக்கும் எல்லா ஈவெண்ட்டுமே அட்டன் பண்ணியிருக்கோம். எஸ்டிஎஸ், வெல்னஸ் செமினார், ஹெச்ஓஎம், பிஸ்னஸ், எஃபிபிஎஸ், சூப்பர்வைசர் ஒர்க் ஷாப், ஸ்பெக்டாகுலர், எக்ஸ்ட்ரா வேகன்ஸா, லீடர்ஷிப் ட்ரீட், வெக்கேஷன் வரைக்கும். இப்போ நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க, இன்னும் எதெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. நம்ம ராமதுரை சார் வந்து இதோட்டம் எஃபிடிஆர், ஃபியூச்சர் பிரசிடென்ட் டீம் ரெட்ரீட் போயிட்டு வந்தாங்க, துபாய் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து 4:30க்கு ஷேர் பண்ணுறாங்க. எல்லாரும் மறக்காம கனெக்ட் ஆயிருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமேசிங் விஷயம். இப்போ நாங்கள் வந்து இன்னும் இந்த 2 இது போக வேண்டியிருக்கு. நானும் அபி மேடமும் இந்த எஃபிடிஆரும் போனோம், இந்த ஹெர்பலைஃப் ஃபார்னர்ஸும் போனோம். ஸோ இந்த 8 இது நாங்கள் குவாலிஃபைடு. இது வருஷம் தவறாமல் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அட்டன் பண்ணிடுவோம். எதுக்குமே இது வரைக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுத்ததில்ல.
நாங்கள் எப்போ 2016 ஃபர்ஸ்ட் ஸ்பெக்டாகுலர் அட்டன் பண்ணோமோ அதுலேருந்து எல்லா ஈவெண்ட்டுமே தொடர்ச்சியாக ஒரு மாதம் கூட விடாமல் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் அனிமலா, அப்போ அதான் சொல்லுவாங்க ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி, அந்த தண்ணி தான் வந்து ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை விட்டு வெளியில் இருந்துச்சுன்னா அந்த மீன் இறந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, இந்த 3 இருந்தால் சக்ஸஸை வந்து தவிர்க்க முடியாது. யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயம் தான் நீங்கள் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து உங்கள் கோலை வந்து அச்சீவ் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு தடவையாவது நீங்கள் வெக்கேஷன் குவாலிஃபை ஆகணும். அப்படின்னா தான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்குற பெரிய ட்ரீட். கொண்டுட்டு வந்து பாப்பாவை கூப்பிட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்குற பெரிய ட்ரீட் வந்து இந்த வெக்கேஷன் தான், ஹெர்பல் லைஃப் வெக்கேஷன் தான். நம்ம ராஜா ராணி மாதிரி எப்படி நடத்துகிறாங்க. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பெரிய விஷன், எவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்கு தெரியணும். ஸோ அங்கே வந்து இப்போ எல்லா ட்ரெயினருமே அவங்க பசங்களோட வருவாங்க. அதான் பெரிய விஷயம். ஸோ சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும், ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அங்கே பிரசிடென்ட் டீம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் இருந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஸோ அதை சொன்னால் புரியாது, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணால் தான் தெரியும். ஸோ இந்த வட்டம் வந்து வெக்கேஷன் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து வியட்நாம், நம்ம ராமதுரை சார் வியட்நாம் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் கிளாஸ் கொடுத்துடலாம். அப்போது நாங்கள் குவாலிஃபை ஆயிருக்கோம். அப்புறம் அதிபதி சார், அப்புறம் மூர்த்தி சார். ஸோ கிட்டத்தட்ட 4 பேர். அப்புறம் கோட்டி சார், அவங்க குவாலிஃபைடு. இவங்க எல்லாருமே வந்து வெக்கேஷன் வந்து இப்போ வெக்கேஷன் ஒருக்க வந்துட்டிங்கனாலே அது வந்து ஹேபிட் ஆயிரும். வருஷம் நம்ம வெக்கேஷன் போகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து வந்து FPTR, ஃபியூச்சர் பிரசிடென்ட் டீம் ரெட்ரீட்டு. ஸோ துபாயில் வந்து ராமதுரை சார், ராணி மேடம் வந்து போயிட்டு வந்தாங்க. ஸோ அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்களும் போனோம் அப்படின்னு எய்ம் வச்சுருக்கோம். அடுத்து ஹெர்பல் லைஃப் ஆனர்ஸ். ஸோ இவ்வளோ ஈவெண்ட் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் ரேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போ ட்ரைனிங்கில் தான் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த டெக்னிக்ஸு, முயற்சி வந்து எல்லாருமே தான் போடுவாங்க எஃபர்ட். ஒரு பாறையை வந்து உருட்டுறது வந்து எல்லாரும் ஒரு கம்பை வச்சு நீங்கள் நம்பினீங்கன்னா இதை ஈஸியாக உருட்டலாம் அப்படின்னு சொல்லி தரதான் வந்து ஒரு ட்ரைனிங். அந்த கதையை கூட சொல்லுவாங்க. ஒரு கப்பல் வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியல, நிறையா இன்ஜினியர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு பழைய இன்ஜினியர் ஒரு ஆளை கூப்பிட்டாங்க. அவர் வந்து ஒரே ஒரு போல்ட்டை வந்து லைட்டாக தட்டினாரு, அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதான் வந்து பவர் ஆஃப் ட்ரைனிங். இப்போ எந்த நட்டை எங்கனக்குள்ளே தட்டுனா அது வந்து ஒர்க் ஆகும், அதை வந்து இந்த ட்ரைனிங் இல்லாமல் அதை வந்து கற்றுக்க முடியாது. அப்போ அந்த ஒவ்வொரு ட்ரைனிங்கும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை இதை வந்து நம்மளுக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறது, ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக செய்யணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்குறது. இப்போ எல்லாருமே வந்து முயற்சி இருக்கு, சக்ஸஸ் ஆகணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அந்த ட்ரைனிங்கில் யார் கனெக்ட் ஆகலையோ அவங்களுக்கு வந்து அது வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதான் நம்ம சொல்கிறோம் சக்ஸஸ் வீல் அப்படிங்கிறது. ட்ரைனிங் அண்ட் சொல்கிறோம் ப்ராடக்டை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும், ட்ரைனிங்கில் நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் வீல் வந்து கடகடன்னு போடும். அப்படி இல்லாட்டி என்னாகும், தட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும், பஞ்சரான வீல் மாதிரி. டியூப் இருக்கு, டயர் இருக்கு, டயரில் வந்து காற்று இல்லாட்டி எப்படி இருக்கும், அப்படிதான் வந்து ட்ரைனிங் இல்லாத டயர் மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், வண்டியை தள்ளிட்டு இருக்கோம். ஹெர்பல் லைஃப் வண்டி வந்து தள்ளிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வண்டியை வந்து ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா உங்கள் டயரில் காற்றடிக்கணும். இந்த டயரில் காற்றடிக்கணும்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டத்தில் கனெக்டடாக இருக்கணும். ஸோ இன்னைக்குலேருந்து நீங்கள் ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க, வரக்கூடிய எந்த ட்ரைனிங்குமே நம்ம மிஸ் பண்ண மாட்டேன், குவாலிஃபை ஆன எல்லா ட்ரைனிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ எல்லா ட்ரைனிங்குமே நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு வந்து வரப்பிரசாதம் என்னன்னா, ஒவ்வொரு ட்ரைனிங்க்கும் நம்ம வந்து ரெகக்னைசேஷன் அண்ட் ரிவார்டு கொடுக்குறோம். இந்த எபிபிஎஸ் போனோட்டோம், எபிபிஎஸ் கொச்சினில் வந்து நம்ம அலப்பி போட் ஹவுஸ் வந்து ட்ரீட் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வட்டம் வந்து மதுரை குவாலிஃபையருக்குமே ரிசார்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அது போனஸ், எங்களுக்கெல்லாம் கிடைக்காத விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே.
ஸோ இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியில் ட்ரைனிங் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராமதுரை சாருக்கும் ராணி மேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து முயற்சியோட சேர்த்து பயிற்சியும் செய்யுங்க, பயிற்சியோட சேர்த்து அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே வந்து இந்த இயர் வந்து பிரசிடென்ட் டீம் ஆகணும் அப்படிங்கிற விஷ் பண்ணிட்டு, ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோட கோச் அவினாஷ் சாருக்கும் ராமதுரை சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேக் டு ராமதுரை சார். ஸோ இந்த தடவை பிரீமியர் லீக் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு அடிஷ்னல் ரிவார்ட் கொடுக்குறாங்க. ஒரு $130 US. அதாவது 2026 பிரீமியர் லீக் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ரெகுலர் இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு, ரீஜனல் ஈவெண்ட்ல வந்து ஸ்பெஷல் ரெகக்னேஷன் பிளஸ் ஸ்பெஷல் ட்ரைனிங்கு, இது எல்லாத்தையும் தாண்டி $130 US. காம்ப்ளிமெண்ட். கப்பலுக்கு தானே சார்? ஆ 2 டிக்கெட் போடுறவங்களுக்கு. ஆமா ஆமா, ஓகே. டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், டிராவலிங் எக்ஸ்பென்சஸ். $130 ரெண்டு டிக்கெட் $11,000 வந்துடும். 2 டிக்கெட் ஃப்ரீ கொடுக்குறாங்க, பிளஸ் 2 இது. டிக்கெட் டிராவல் பண்றதுக்கு செலவும் கொடுத்துறாங்க. சார் ஸோ கரும்பு திங்கிறதுக்கு ஏற்கனவே கூலி, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா. ஸோ எக்ஸ்ட்ரா வேகன்ஸா போறதுக்கு எதுக்கு இந்த 3000 வால்யூம் பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னா, 3000 வால்யூம் பாயிண்ட் 4 மாசத்துல சாப்பிட்றவங்க கம்மியா தான் இருப்பாங்க. லீடர்ஸ் சாப்பிடுவாங்க, நார்மல் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு 100 வால்யூம் பாயிண்ட் சாப்பிட்டா பெரிய விஷயம். ஸோ 200 வால்யூம் பாயிண்ட் வந்து எம்ஆர்பியில சேல் பண்ணாங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் அபவுட் ஒரு $6,000 கிடைக்கும். ஸோ 5 மாசம் $30,000 ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த ட்ரைனிங் வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ சம்பாதிச்சு செலவு பண்ணணும். எல்லா ஈவெண்ட்டுக்கு குவாலிஃபை வைக்கிறதுக்கு ரீசன் அதான். வெக்கேஷன் சொன்னாரு லாஸ்ட் டைம், 3 லெவல் குவாலிஃபை ஆனாரு. 3 லெவல் குவாலிஃபை ஆனதுக்கு அவர் பண்ண வால்யூமுக்கு கிடைச்ச இன்கம் வந்து அந்த வெக்கேஷனுக்கு போனதை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். நான் ஒரு லீடர் கால்குலேட் பண்ணி சொன்னாரு, ஒரு வெக்கேஷன் 3 லெவல் 4 லெவல் குவாலிஃபை ஆனா மினிமம் ஒரு 4.5 5 லட்சம் ரூபா ப்ராஃபிட் மட்டும் வரும். அதுல வந்து நம்ம வந்து 15% சேல் பண்ணியிருப்போம், 25% சேல் பண்ணியிருப்போம், 35% பண்ணியிருப்போம், 42% பண்ணியிருப்போம் பர்சனல் வால்யூம். நமக்கு கிளப்பு ப்ராடக்ட்டு, நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம ஐடியில் போட்டிருப்போம். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த எந்த குவாலிஃபிகேஷனும் நம்ம ரீச் பண்ணாலும் அந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ள இன்கமும் கிடைக்குது, அந்த ஈவெண்ட்டோட என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ரமேஷ் சார் வந்து ரொம்ப கிளியரா ஹெர்பலைஃப் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு எந்த வழியில ஹெல்ப் ஆகுது, என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாரு. அந்த ஸ்டெப்ல எத்தனை ஸ்டெப் நம்ம போக போறோம், எனக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து நான் ரீச் பண்ணல. எங்களுக்கு இன்னும் 2 ஸ்டெப் இருக்கு. ஸோ அந்த 9th ஸ்டெப் பற்றி தான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4:30 to 6 வந்து நம்மளோட
பிரசிடென்ட் டீம் அப்ளையன்ஸ் ஸ்பான்சர் பிரசிடென்ட் டீம் பேசுவார். நான் பேசுகிறேன். பிரபு வந்து கன்சிஸ்டண்டாக எப்படி இந்த வால்யூம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு 15-20 நிமிஷம் பேசுவார். ஸோ எல்லாரும் உங்க கேலண்டர்ல நோட் பண்ணீங்க. 4:30 to 6. ஓகே. ஃபியூச்சர் பிஸ்னஸ் பில்டர் ஸ்கூல்ல வந்து உடனே டிக்கெட் போட்டுருங்க. குவாலிஃபிகேஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு, குவாலிஃபை பண்ணலாம். ஓகே. வேற ஏதாவது சொல்லணுமா ரமேஷ்? அவ்வளோதான் சார். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அமேசிங் ட்ரைனிங். ஸோ பிரசிடென்ட் டீம் கோட்டி கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்களோட ட்ரைனிங் இருக்கு, அதனால கண்டிப்பா எல்லாருமே மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.